ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு 10 கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ இதை பார்க்கும் போதே வந்து நீங்களும் படிச்சிடலாம். என்னென்ன கரண்ட் அஃபேர்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பூமியை நோக்கி வந்து 2 சிறுகோள்கள் வர்றதா நாசா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரஷ்யா செல்றதுக்கு இனி விசா தேவையில்லை அப்படின்ட்டு, விசா இல்லாமல் நம்ம இந்தியர்களை அனுமதிக்க இருக்கிறதா ரஷ்யா வந்து சொல்ல இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் தேர்டு பார்த்தோம்னாக்கா மொபைல் ஏவுகணை. டிஆர்ஓ இப்போ உருவாக்கிட்டு இருக்கிற ஏவுகணை தான் வந்து மொபைல் ஏவுகணை. அதை பற்றின தகவல் தான் வந்து இந்த மொபைல் ஏவுகணை கரண்ட் அஃபேரில் இருக்கும். அடுத்து ஃபோர்த்து கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா பிச்சை கொடுத்தால் வழக்கு. ஒரு ஸ்டேட்டில் பார்த்தோம்னாக்கா பிச்சை கொடுக்குறவங்க மேலே வழக்கு தொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், இந்தூரில். அதை பற்றி பார்ப்போம். அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தோம்னா விஜய் திவாஸ் நாள். டிசம்பர் 16ஆம் தேதியை வந்து விஜய் திவாஸ் நாளாக கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றின கரண்ட் அஃபேர் தான் வந்து விஜய் திவாஸ் நாள். அடுத்து 6வது பார்த்தோம்னாக்கா 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து 7வது பார்த்தோம்னா புற்றுநோய்க்கான தடுப்பூசி. ரஷ்யாவில் வந்து புற்றுநோய்க்கான தடுப்பூசி தயாரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது பார்த்தோம்னா நம்ம கூகுளில் வந்து அதிகம் தேடப்பட்ட இந்தியர்கள்ன்ட்டு ஒரு 3 பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9வது பார்த்தோம்னாக்கா ஃபிஃபா கால்பந்தாட்ட விருதுகள் 2024. 2024ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா கால்பந்தாட்ட விருதுகள் சிறந்த வீராங்கனை யாரு, சிறந்த வீரர் யார் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து கடைசி 10th பார்த்தோம்னா ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டம் வந்து 79% நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவை வந்து இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம வந்து உள்ளே பார்க்க போகிறோம். மொத்தம் 10 கரண்ட் அஃபேர் தான் நான் சொல்ல போகிறேன். இது பார்க்கும் போதே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பூமியை நோக்கி 2 சிறுகோள்கள் வரதா நாசா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. பூமியை நோக்கி 2 பெரிய ஆஸ்ட்ராய்டு எனப்படும் சிறுகோள்கள் வந்து கொண்டிருப்பதாக நாசா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அந்த சிறுகோள்கள் பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆஸ்ட்ராய்டு 2024 XY5, செகண்ட் வந்து ஆஸ்ட்ராய்டு XB6. ஃபஸ்ட்டு சிறுகோள் பேர் வந்து ஆஸ்ட்ராய்டு 2024 XY5. ரெண்டாவது சிறுகோள் பேர் பார்த்தோம்னாக்கா ஆஸ்ட்ராய்டு XB6. பூமியை நோக்கி வந்து 2 சிறுகோள்கள் வரதா நாசா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அந்த 2 சிறுகோள்கள் பேர் தான் வந்து ஆஸ்ட்ராய்டு 2024 XY5, ரெண்டாவது வந்து ஆஸ்ட்ராய்டு XB6. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரஷ்யா சொல்கிறதுக்கு இனிமேல் விசா தேவையில்லை அப்படின்ட்டு பார்த்தோம். எதனாலனாக்கா அங்கே வந்து ரஷ்யாவில் வந்து விசா இல்லாமல் நம்ம இந்தியர்களை அனுமதிக்க இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் 25ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா அந்த 2023 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து விசா மூலம் நம்ம இந்தியர்களை அனுமதிச்சிட்ருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் விசா இல்லாமல் இந்தியர்கள் பயணம் செய்ய ரஷ்யா அனுமதிக்க இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. கடந்த 2023 ஆகஸ்ட் முதல் பார்த்தோம்னா இந்தியர்கள் வந்து விசாக்கள் மூலம் ரஷ்யா வந்து அனுமதிச்சிருந்தது. விசாக்கள் மூலம்னாக்கா ஆன்லைன் மூலயமா ஈஸியாக 4 நாளில் விசா வந்து புக் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போ இருந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக தான் 2023 ஆகஸ்ட்லேருந்து இப்போ 2024 ஓடிடுச்சு. இது வந்து அடுத்து பார்த்தோம்னா 2025 ஜனவரியிலேருந்து பார்த்தோம்னாக்கா இதுக்கு இல்லை, அடுத்து இந்த மாதிரி விசா இல்லாமல் நம்ம இந்தியர்களை அனுமதிக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 2023 ஆகஸ்ட்லேருந்து விசாக்கள் மூலம் நம்ம இந்தியர்களை அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளை விசா இல்லாமல் உள்ள வரத்துக்கு அனுமதிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா சீனா மற்றும் ஈரான் இந்த நாட்டினரை வந்து விசா இல்லாமல் அங்கே வந்து அனுமதிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து வெற்றி அடைஞ்சதுனால நம்ம இந்தியர்களையும் வந்து அங்கே விசா இல்லாமல் அனுமதிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. விசா இல்லாமல் நம்ம இந்தியர்களை அனுமதிக்க இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யா.
அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன பார்த்தோம்னாக்கா மொபைல் ஏவுகணைன்னு சொன்னேன். மொபைல் ஏவுகணைங்கிறது டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஏவுகணை. இது என்னன்னாக்கா பவர்ஃபுல்லான ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா மட்டுமின்றி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆச்சரியப்படுற வகையில் எதிரிகளுக்கு வந்து மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஏவுகணை தான் வந்து மொபைல் ஏவுகணைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணையை வந்து டிஆர்டிஓ தான் வந்து உருவாக்கி வந்துகிட்ருக்கு. இந்த ஏவுகணை பார்த்தோம்னாக்கா வான்வழியில் எதிரியின் ஏவுகணை வந்து பறந்து வரப்பயே வந்து வான்வழியிலேயே வந்து அழித்து விடுற தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஏவுகணைங்கிறது டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏவுகணை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிச்சை கொடுத்தால் வழக்கு எங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருங்கிற ஒரு நகரத்தில் அதாவது அங்கே வந்து பிச்சை கொடுக்குறவங்களுக்கு வழக்கு தொடுக்குறாங்களாம். எதனாலன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் வந்து முக்கியமாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா குப்பை இல்லா நகரம், அதாவது சுத்தமான நகரம். சுத்தமான நகரங்களில் முக்கியமாக மத்திய பிரதேசத்து இந்தூரை சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பிச்சை கொடுக்குறவங்க மேலே வழக்கு தொடுக்கிறதா அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. பிச்சை கொடுத்தால் வழக்கு எங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் வருகின்ற 2025 ஜனவரியிலேருந்து பிச்சைக்காரர்களுக்கு வந்து பிச்சை கொடுத்தால் அவங்க மேலே வந்து பதிவு செய்யப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் சுத்தமான நகரங்களில் ஒன்று தான் வந்து இந்தூர். அங்கே வந்து பிச்சைக்காரர்கள் அற்ற நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா விஜய் திவாஸ் நாள். டிசம்பர் 16 விஜய் திவாஸ் நாளாக கொண்டாடுறாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் போர் பார்த்தோம்னா 1971 நடந்துச்சு. அப்போ 90,000க்கு மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் வந்து நம்ம இந்தியாவில் டாக்காவில் வந்து சரணடைஞ்சாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஆண்டுதோறும் டிசம்பர் 16 வந்து விஜய் திவாஸ் நாளாக கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் திவாஸ் நாள் எப்பன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 16. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருது 2024 சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் பேராசிரியர் வெங்கடாஜலபதிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஆண்டுக்கான 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான கரண்ட் அஃபேர். 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழ் பேராசிரியர் வெங்கடாஜலபதி. இவங்களுக்கு வந்து எந்த நூலுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908ங்கிற நூலை இவங்க எழுதுனதுனால இவங்களுக்கு வந்து இந்த 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழ் பேராசிரியர் வெங்கடாஜலபதி. எந்த நூலுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908ங்கிற ஆய்வு நூலுக்காக இவங்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தர சொல்கிறேன், சாகித்ய அகாதமி விருது 2024 யாருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ் பேராசிரியர் வெங்கடாஜலபதி. எந்த நூலுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908ங்கிற நூலுக்காக. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா புற்றுநோய்க்கான தடுப்பூசி ரஷ்யாவில் தயாரிச்சிருக்கிறதா அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கு. புற்றுநோய்க்கான தடுப்பூசி எங்கே உருவாக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கூகுளில் அதிகம் தேடப்பட்ட இந்தியர்கள் ஒரு 3 இந்தியர்களை கொடுத்துருக்காங்க. 2024 ஆண்டுக்கான இந்தியாவில் கூகுள் மூலம் அதிகம் தேடப்பட்ட நபர் பட்டியலை வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸுங்கிறது வந்து வெளியிட்டிருக்கு. கூகுள் ட்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அமைப்பு தான் வந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னாக்கா முதல் இடத்துல பார்த்தோம்னா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இவங்க தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. கூகுளில் அதிகம் தேடப்பட்ட இந்தியர்கள் இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தோம்னாக்கா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இவங்க தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தோம்னா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். 3வது இடத்துல பார்த்தோம்னா மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான். இன்னொருத்தர சொல்கிறேன், கூகுளில் அதிகம் தேடப்பட்ட இந்தியர்கள் பட்டியலில் முதல் இடத்துல மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், 2வது இடத்துல பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், 3வது இடத்துல மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான்.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஃபிஃபா கால்பந்தாட்ட விருதுகள் 2024 2024ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா கால்பந்தாட்ட விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது யாருக்கு கொடுத்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரேசிலை சேர்ந்த வினிசியஸ் ஜூனியர் இவங்களுக்கு தான் வந்து சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது அறிவிச்சிருக்காங்க. சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது பார்த்தோம்னாக்கா பார்சிலோனாவை சேர்ந்த ஐடானா பொன்மாட்டி. ஃபிஃபா கால்பந்து விருது 2024 இதில் சிறந்த கால்பந்து வீரருக்கான விருது பார்த்தோம்னா பிரேசிலை சேர்ந்த வினிசியஸ் ஜூனியர். சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது பார்த்தோம்னாக்கா பார்சிலோனாவை சேர்ந்த ஐடானா பொன்மாட்டி. அடுத்து 10th கடைசி கரண்ட் அஃபேர் ஜல் ஜீவன் திட்டம். இது வந்து இப்போ வந்து 79% நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நிறைவேற்றம் செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜல் ஜீவன் திட்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குற திட்டம் தான் வந்து ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டம் வந்து 79% நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு, மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டம். ஜல் ஜீவன் திட்டம்னா என்னன்னாக்கா நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குற திட்டம் தான் வந்து ஜல் ஜீவன் திட்டம். எங்களுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நான் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், வாய்ஸோட வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா வாய்ஸ் இல்லாமல் போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதான் வந்து எங்களுக்கு வந்து உதவி. இதனால் எங்களுக்கு கிடைக்கிற இதுன்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி போட்டிங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் போடணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் இன்னும் பெஸ்ட்டாக போடுறேன். தேங்க்யூ.